வணக்கம். கோயம்பேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து வந்த நந்தினி என்ற இளம்பெண் தற்கொலை. இது கொலையா தற்கொலையா என்று போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இது விஐபி அதிகமாக குடியிருக்க இடம். யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. மப்டிலே இருங்க. இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணிங்களா? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மொத்த சிசிடிவி கேமராவையும் ஒன்று விடாமல் செக் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே இருக்க செக்யூரிட்டி பால்காரன்னு ஒருத்தனை விடாமல் விசாரிங்க. என் பேத்தி சொல்லுவாயா, தாத்தா உன்னை நான் கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்குவேன்னு சொல்லுவாயா. என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாயா, தனியா விட்டுட்டு போயிட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கூடிய அளவுக்கு கோலை இல்லையா, கோலை இல்ல. அவ பெரிய தைரியசாலியா, பெரிய தைரியசாலி. அவளை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க ஐயா, கொலை பண்ணி போட்டாங்க. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஐயா. கொஞ்சம் அழுவுறதுன்னு பாருங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. உங்களுக்கு யார் மேலே யோசனை இருக்கா? ஒருத்த மேலையா? சார் 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 இந்த அடிக்கிறானுங்க உள்ள. பயமாகுது எனக்கு. ஜாலியா படாக்குது சார் 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 சார். ஏய், பொண்ணதான்டா. என்ன பொண்ணு அந்த பொண்ணு? ஏய், கேட்டுட்டே இருக்க மூணு உட்காந்துருக்க. சொல்றா. நந்தினி இறந்த அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லை சார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சார். அன்னடங்காட்சி தான். அவளும் ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போனா இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும் சார். அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? நந்தினியை நான் முத சந்திச்சது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் சார். என் வாழ்க்கையே அன்னைக்கு புரட்டி போட போதுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க பாத்துக்கிட்டா வண்டி ஓட்டுற நீ? போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறியா? நந்தினியோட வாழ்க்கையில எல்லாமாவே நான் அவளுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அவ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணணும்னு துடிச்சேன். இன்னைக்கு நான் அவளை இழந்துட்டு என்ன நான் தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். என்ன போய் கொலைகாரன்னு சொல்லி இன்னும் காயப்படுத்துறீங்களே சார். அதுக்கு என்ன கொன்னு போட்டுருங்க சார். பிளீஸ் சார், என் நந்தினி போன இடத்துக்கே என்னை அனுப்பிச்சிருங்க சார். என்ன கொன்றுங்க சார். அப்ப நீ அவளை கொல்லுங்க. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், புவனேஸ்வரி
உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பாவி பொண்ணு செத்து போயிருக்கா. அது கொலை இல்லை, தற்கொலை தான் மூடி மறைக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்க மாதிரி தெரியல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அன்னைக்கு மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகலன்றீங்க. யார் சார் அந்த புவனேஸ்வரி? சார், அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் புவனேஸ்வரி இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே வரதில்லை. ஏன், போன மாதம் ரெண்டு கூட கூகுள் பேயில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நம்பர் கூட எங்கிட்ட தான் இருக்கு. வேணும்னா அதை நான் தரேன், நோட் பண்ணிங்க. சொல்லுங்கள். 978-99-66921. இதான் அவங்க நம்பரு. ஓகே. என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? தயவுசெய்து அப்படிலாம் பார்க்காதீங்க சார். இந்த நம்பர்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. சார், புவனேஸ்வரி எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தகவல் கிடைச்சாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சார். சார், இப்போ தான் ஞாபகம் வருது. போன வாரம் கோடம்பாக்கம் சப்வேயில் ஒரு 2-3 தடவை நான் அவங்கள பார்த்தேன் சார். குடம்பக்கத்துலையா? ஆமாம் சார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். சார், நல்லா விசாரிச்சிட்டோம் சார். அவள் இவனை தான் டெய்லி பார்க்க வந்திருக்கா. ஆனால் இவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான் சார். ஏய், எங்கேந்திரா பிடிச்சிட்டு வந்தீங்க இவனை? கஞ்சா குடிக்க ஆளும் மூஞ்சும். ஏய், உனக்கு ஏதாவது புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. சும்மா பேசாமே இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கா, அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். யாரா அவன்? வெள்ளம் தின்னவன் இருக்க விரல் சூப்பியவன் கையை கொய்வது சரியோ? அம்பை எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது ஏனோ? தும்பை விட்டு வாளை பிடிப்பது முறையா? Why beating me without my knowledge? தத்துவம். Who am I? You want my ear? I will give you. Ready? Ready? Go! Hey! Hey! கூட்டு போனாங்க. அஞ்சாறு நாள் இருந்த ஐயப்பன் நல்லா தானே இருந்தார். எப்படி திடீர்னு இருந்தார்? என்னன்னு தெரியல சார். அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. பார்க்குறேன் சார். பேஷண்ட்டு கொஞ்சம் இருப்புங்க. அட போங்க சார். நேரத்தெல்லாம் எங்கள் அம்மா வயிற்று வலையை ஒரே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல. பெரிய டாக்டர் வந்து ஒரே ஒரு ஊசி தான் போட்டார். எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய டாக்டர் பெரிய தான் சார். பல்ஸ் செக் பண்ணுங்க. எஸ் சார். தூமா தூமா. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரான்சிஸ். ஜிஹெச்ல பேஷண்ட் எல்லாம் என்ன காரணமே தெரியாம இறந்துட்டு இருக்காங்க. அதை பத்தின விவரங்களை சொல்றதுக்கு முன்னாடி
ஒரு மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டு போகலான்னு வந்தேன். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிவகாமின்னு யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்களா? 1 மினிட் சார். ஹலோ, சொல்லுங்க சார். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து யாராவது பேஷண்ட்ஸ் வந்த ஹிஸ்டரி இருந்தா கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் சார். 1 மினிட் சார். யா சார், பேஷண்ட் நேம் வந்து சிவகாமி, அவங்க அட்டெண்டர் நேம் வந்து புவனேஷ் சார். ஓ, அவங்களா? ஓகே ஓகே. வந்திருந்தாங்க சார். அவங்க பேரு சிவகாமி. இங்கே தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. பாதியில் உங்க பையன் வந்து ட்ரீட்மெண்ட்டை கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்களோ என்ன எனக்கு தெரியாது. யோ, அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கேஜி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெனன்ஸ் எல்லாரும் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்காரன் வேலைக்கார பொண்ணை கெடுத்து கொண்டுட்டான்னு எதிர்கட்சிக்காரன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். கொலகார அபார்ட்மெண்ட் உள்ளதான் இருப்பான்னு தெரிஞ்சு கூட ஏன் அதை கண்டுபிடிக்க முடியல?